அம்மாக்கு பிரச்சனை? நான் அவ்வளவு சொல்லி அவகிட்ட போய் அப்படி பேசியிருக்காங்க. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சுக்காம விட போறது கிடையாது. அம்மா, என்னம்மா ஆச்சு? வா விஜய். மா, என்னமாச்சு உங்களுக்கு? என்னாச்சு தலையில? எப்படி அடிபட்டுச்சு? ஒன்னும் இல்ல விஜய், பதட்டப்படாத. ஒன்னும் இல்ல அம்மாக்கு. மா, என்னம்மா இப்படி அடிபட்டிருக்கு? ஒன்னும் இல்லைன்றீங்க, என்னாச்சுமா? ஐயோ, அது ஒன்னும் இல்லப்பா, நீ டென்ஷன் ஆகாத ஃபர்ஸ்ட். மா, என்னமாச்சு? என்னாச்சு தலையில? ஒன்னும் இல்லப்பா கார்த்திக். காலையில கோவில் போயிட்டு அப்பாவை பார்க்கலாமேன்னு ஆஃபீஸ் கிளம்புனேன். அங்க போயிட்டு ஸ்டெப்ஸ்ல ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன். அவ்வளோதான், ஒன்றும் பெரிய அடியெல்லாம் இல்லை. ஐயோ, என்னம்மா இப்படி சொல்றீங்க? கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்திருக்கலாம்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை கார்த்திக், பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. சின்ன அடிதான். சரிம்மா, பரவாயில்ல, நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஏதாவது வேணும்னா சொல்லுங்கம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை கார்த்திக். அப்பா தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்து விட்டுட்டு ஆஃபீஸ் போகிறாரு. பாவம், அவருக்கு தான் அலைச்சல் தேவையில்லாமல் என்னால். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போயிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க போங்க. மா, சரி, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. ம், சரிப்பா. டேய் விஜய், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வெளியே வா. டேய், ஒன்னும் இல்லடா, அம்மா நல்லதானே இருக்காங்க, விடு. இல்ல மச்சான், என்னால முடியலடா. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல. இன்னைக்கு ஃபுல்லா எப்படி அலைஞ்சிட்டு இருந்தேன் தெரியுமா? வீட்டுக்கு வந்தா இவங்களுக்கு இப்படி ஆகியிருக்கு. ஒன்னும் சொல்றதுக்குள்ள. டேய் விடுடா, நடக்கிறதுதான் நடக்கும், பாத்துக்கலாம். நான் கூட பயந்துட்டேன் மச்சான், நீ எங்கேயாவது எதை பத்தியாவது அம்மா கிட்ட கேட்டுருவியோன்னு. நல்ல வேலை எதுவும் கேட்கல. தயவு செய்து அவங்க கிட்ட இப்ப எதுவும் கேட்காத. எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல மச்சான், என்னால முடியலடா. எனக்கு சத்யாவும் முக்கியம், அம்மாவும் முக்கியம். ரெண்டு பேரும் இப்படி மாத்தி மாத்தி பண்ணா என்னால சத்தியமா முடியலடா. டேய், சத்யா சின்ன பொண்ணு மச்சான். அவளுக்கு அம்மா அப்படி பேசினதும் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம தான் உன்கிட்ட ஹாஷா நடந்திருப்பா. அதே போல அம்மாவும் உன்னோட நல்லதுக்குன்னு தான் நினைச்சு பண்ணிருப்பாங்க. விடு, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். சத்யா கிட்ட பேசி புரிய வச்சுக்கலாம். நீ தயவு செஞ்சு இதுக்காக வீட்டுல சண்டை போடாத. அப்புறம் அப்பாக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா அம்மா மேலேயும் வருத்தப்படுவாரு, தேவையில்லாம சங்கடம். ஸோ எதுவும் ப்ராப்ளம் பண்ணாத மச்சான், அமைதியா பாத்துக்கலாம். சரிடா, நான் எதுவும் பண்ணல. என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். ஆனா என்னால இங்க இருக்க முடியல. டேய், நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா ஒரு பிரச்சனைக்காக ஓடணும்னு நினைக்கிறது சொல்யூஷன் கிடையாது மச்சான். நீ உன்னோட பிசினஸ்க்காக துபாய் போறேன்னா போ, நான் அதுக்காக எதுவும் சொல்லல. ஆனா இங்க ஒரு பிரச்சனையை விட்டுட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக போகணும்னு நினைக்காத. அது இன்னும் வளர்ந்து பெரிய பிரச்சனையா தான் ஆகும். சோ கொஞ்ச நாள் அமைதியா இரு, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். சரிடா. என்னம்மா, எல்லாம் வாங்கியாச்சுல்ல? கிளம்பலாம்ல? கீர்த்தி வர அங்கே விட்டுட்டு வந்தேன், என்ன பண்ணுறான்னு தெரியல. போயிட்டு தான் பார்க்கணும். ஐயோ, இப்போ நீ கீர்த்தின்னு சொன்னது தான் வெண்பா எனக்கு ஞாபகம் வருது. கீர்த்திக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், மறந்தே போயிட்டேன் பாரு. இரு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். மா, எதுக்குமா இப்போ ட்ரெஸ் எல்லாம்? அதெல்லாம் இருக்கிறது போதும். இப்போ எதுக்கு தேவையில்லாமல் எடுத்துக்கிட்டு? இருக்கிறதே போட முடியல, இதில் எதுக்கு இன்னும் எடுத்து எடுத்து சேர்த்துக்கிட்டு? நீ சும்மா இரு வெண்பா. பிறந்ததுலேருந்து என் பிள்ளைக்கு ஒரு துணி கூட எடுத்து போட முடியல இந்த பாட்டியால. அதெல்லாம் நான் எடுத்துட்டு தான் வருவேன், நீ இங்கே இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். மா, இப்போ இதில் என்னமா இருக்கு? பரவாயில்ல, வாங்கி கிளம்பலாம், டைம் ஆகிடுச்சுல்ல. அதெல்லாம் ஒன்றும் ஆகிடல, ஒரு 10 நிமிஷத்துல நான் எடுத்துட்டு வந்துடுறேன், நீ இங்கே இரு. எங்க அம்மாக்கு பொண்ணை விட பேத்தி தான் முக்கியமா போயிட்டா. வின்பா, நீயா? வின்பா, இருமா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சீ, வாய மூடு. என் பேரு சொல்றது கூட உனக்கு எல்லாம் தகுதி கிடையாது. என்கிட்ட உனக்கு என்னடா பேசணும்? வழிய விடு, நான் போகணும். வின்பா ப்ளீஸ்மா, போகாத, கொஞ்சம் பேசணும், நில்லு. என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன இருக்கு? யார் நீ? ஃபர்ஸ்ட் வழிய விட சொல்லிட்டேன். என் வாழ்க்கைக்கு எடுத்த வரைக்கும் போதாதா? இன்னும் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்க? என்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா நீ? வின்பா ப்ளீஸ், நீ என்ன வேணா திட்டு, எப்படி வேணா திட்டு. ஆனா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்.
நான் உனக்கு பண்ண துரோகத்துக்கு தான் இன்னைக்கு இப்படி அனுபவிச்சிட்டு இருக்கேன். உன்னையும் உன் குழந்தையும் இவ்வளவு நாள் தவிக்க விட்ட பாவத்துக்கு தான் கடவுள் எனக்கு நல்ல தண்டனை கொடுத்துட்டாரு வெண்பா. என்னால என் குழந்தைய தொட்டு தூக்கி நான் தான் அவ அப்பான்னு கூட சொல்லிக்க முடியல. அப்பேற்பட்ட பாவியாகிட்ட வெண்பா நான். என்னடா திரும்பவும் நாடகத்தை நடிக்க ஆரம்பிச்சிட்டியா? பெத்த புள்ள பேர் என்னன்னு தெரியுமாடா உனக்கெல்லாம்? அவ பேரு கூட தெரியல, நீலாம் அப்பன் வேற சொல்லிக்கிற. தயவு செய்து இந்த வார்த்தையை இனி சொல்லாத. அவளுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். அவ என்னோட பொண்ணு. அவளை பார்த்துக்க எனக்கு தெரியும். தயவு செய்து எங்களை தொந்தரவு பண்ணாம இருந்தாலே போதும். வெண்பா ப்ளீஸ் வெண்பா, புரிஞ்சுக்கோ. நீ இப்படி கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியல. உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் கேளு, நான் கண்டிப்பா பண்றேன். நீ என் குழந்தையும் நல்லா இருக்கணும் வெண்பா. ஆ, அப்படியே நல்ல மாதிரி நடிக்காதடா. நாங்க வேணான்னு சொல்லிட்டு தானே வேற ஒருத்தைய பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு எங்களை அம்மோன்னு விட்டுட்டு போனேன். இப்ப மட்டும் என்ன உனக்கு அக்கறை? எங்க மேல யாரும் கருணை காட்ட தேவையில்ல. எங்களை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும். எங்களை தொந்தரவு பண்ணாம இருந்தாலே போதும். வெண்பா ப்ளீஸ் இப்படி பேசாதம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. உன்னால நான் என் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்குன்னு தெரியுமாடா உனக்கெல்லாம்? அப்பா அம்மா சொந்த பந்தம் எல்லார்கிட்ட இருந்து என்ன பிரிச்சு நல்ல மாதிரி நடிச்சு என் வாழ்க்கையை கெடுத்துட்டியே. உன்னை நம்பி வந்த பாவத்துக்கு நானும் என் குழந்தையும் எவ்வளவு சித்திரவதையெல்லாம் அனுபவிக்கிறோம் தெரியுமா? தப்புதான் வெண்பா, தப்புதான். நான் பண்ண தப்புக்கு தான் இப்ப கடவுள் எனக்கு ஒரு பெரிய தண்டனையை கொடுத்திருக்காரு. என்ன மன்னிச்சிரு வெண்பா. இனி நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம் சொல்லு? நான் சந்தோஷமா வாழ ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை எல்லாத்தையுமே இழந்துட்டு இப்ப இப்படி நிற்கதியா நிக்கிறேன். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீ மட்டும்தான். நான் தான் வேணான்னு உதவி தள்ளிட்டு என்ன சுக்கு நூறா உடைச்சிட்டு வேற ஒருத்தகிட்ட போயிட்டல்ல. இன்னும் என்ன இருக்கு? எதுக்கு இன்னும் என்ன தொந்தரவு பண்ற? தயவு செய்து விட்டுரு. நானும் என் குழந்தையும் எப்படியோ இருந்துக்கிறோம். எங்களை தொந்தரவு பண்ணாத. வெண்பா சபாஷ், இப்படிதான் இப்படிதான் இருக்கணும். நீ ஷாப்பிங் போல? என்ன இழுக்கிற? என்னடா ஷாப்பிங் போறேன்னு உள்ள போனவ இப்ப திடுதிப்புன்னு வந்து நிக்கிறாளேன்னு அதிர்ச்சியா இருக்கோ? இப்படி வந்ததுனால தானே உங்க ரெண்டு பேரோட திருட்டுத்தனமும் தெரியுது. கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா உனக்கு? ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்படி திருட்டுத்தனமா நின்னு பேசிட்டு இருக்கீங்க. ஏய் பொறுமையா பேசு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஹோ, அப்படியா? உன் எக்ஸ் வைஃப சொன்னது உனக்கு கோவம் வந்துருச்சோ? இருக்கட்டும், உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ஏய், உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையாடி? இப்படி அடுத்தவன் புருஷன் கிட்ட நின்று பேசுறோமேன்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்ல? ஏய், பார்த்து பேசு, மரியாதை கெட்டும். யார் அடுத்தவ புருஷனுக்கு ஆசைப்பட்டது? அந்த பழக்கம் எனக்கு கிடையாது. ஆனா அந்த வழியில வந்தவன் நீ தானே. உனக்கு தான் அதை பத்தி எல்லாம் நல்லா தெரியும். ஏன்டா அடுத்த பொண்ணுங்க கிட்ட பேசுறன்னு உன் புருஷனை நீ அடக்கி வை. அதை விட்டுட்டு என்கிட்ட எகிரிட்டு வராது என்ன? ஏய், என்னடி சொன்ன? ஏன் சொன்னது கேட்கலையோ? அடுத்தவ புருஷனுக்கு ஆசைப்படுற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. அப்படிப்பட்டவன் நீதான். இப்பவாச்சும் சொன்னது புரிஞ்சுதா? ஏய், யார்கிட்ட பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? பார்த்து பேசு. உனக்கும் வசந்துக்கும் தான் டிவோர்ஸ் ஆகிடுச்சு இல்லடி? அப்புறம் அவரே நின்று பேசினாலும் உனக்கு என்ன அவர்கிட்ட பேச்சு? அது ஏன் புருஷ. ஏய் இங்க பாரு, அவ மேல எந்த தப்பும் கிடையாது. நான் தான் அவளை நிறுத்தி பேசிட்டு இருந்தேன். அப்படி நீ திட்டணும்னா என்னதான் திட்டணும். எதுவுமே புரியாம வந்து இங்க கத்திட்டு இருக்காத. வாயை மூடிட்டு இரு வசந்த். என்ன அவளை சொன்னது உனக்கு கோவம் வருதோ? அப்ப இன்னும் உங்களுக்குள்ள. ஏய் எனக்கு புரியல, எப்பவுமே இப்படி கேவலமா தான் யோசிப்பியா நீ? ஏய், நீ கேட்டதுக்கு பதில் சொல்லுடி. வசந்த் கிட்ட உனக்கு என்ன பேச்சு? ஏய், இங்க பாரு, எனக்கு ஒன்னும் உன் புருஷன் கிட்ட பேசணும்னு ஆசை இல்ல. வாயை அடக்கி பேச சொல்லிட்டேன். ஏன்டா என்கிட்ட பேசணும்னு உன் புருஷனை அடக்கி வைக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்ல? அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து கத்திட்டு இருக்க. சி, நல்ல மாதிரி நடிக்காதடி. உன் குழந்தைய பத்தி பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். நான் வர வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்துட்டு நான் வந்த உடனே நடிச்சு நாடகம் போடுறியா? என்ன உன் குழந்தைய விட்டு மொத்த சொத்தையும் எழுதி வாங்கலான்னு பிளான் போடுறியா? ஏய், அந்த புத்தி எல்லாம் உனக்கு தான் இருக்கும். என் குழந்தைய பார்த்துக்க எனக்கு தெரியும். அதுக்கு யாரோட தயவும் யாரோட சொத்தும் எங்களுக்கு தேவை கிடையாது. பார்த்து மரியாதையா பேசு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின நல்லாவே இருக்காது சொல்லிட்டேன். சி, உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கே அசிங்கமா இருக்கு நின்னு. ஹலோ மிஸ்டர், என்ன போராளின்னு ஃபீல் பண்றியோ? நான் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பொண்டாட்டி புள்ளன்னு அப்படியே உருகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன உன் சொத்தெல்லாம் உன் குழந்தைக்கு எழுதி வச்சிடலான்னு பிளான் பண்றியோ? ஏய் சி நிறுத்துடி. எப்ப பாரு சொத்து சொத்துன்னுக்கிட்டு
அவளுக்கு அந்த புத்தியும் கிடையாது, அதை அவ என்கிட்ட எதிர்பார்க்கவும் மாட்டா. அதுவும் இல்லாம நல்லா இருந்த வாழ்க்கையை கெடுத்ததுனா, அதனால என் பிள்ளைக்கு என்ன நான் செய்யணுமோ அது ஒரு அப்பனா நான் செய்வேன். அது யார் தடுத்தாலும் நிறுத்த முடியாது. ஹோ, உனக்கு இந்த நினப்பெல்லாம் வேற இருக்கோ? நீ என்னை தாண்டி என்ன பண்றேன்னு நானும் பாக்குறேன். என்ன குழந்தை மட்டும் தனியா அழுதுகிட்டே வருது, கூட யாரையும் காணோம். யார் குழந்தையா இருக்கும்? யாராவது கூட்டத்துல தவற விட்டுட்டு போயிட்டாங்களோ? பாப்பா, ஏம்மா ஏன் அழுதுகிட்டே வர? கூட அம்மா அப்பா யாரும் வரலையா? அச்சச்சோ, அம்மாவை காணோமா? அம்மா கூட வந்தீங்களா பாப்பா? அம்மாவை விட்டுட்டு தனியா ஏன் வந்தீங்க? எங்க அம்மா கிட்ட போகணும். எங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் விடுங்க. மாமா, சரி சரி, பாப்பா அழக்கூடாது என்ன? அம்மா எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, இங்கதான் இருப்பாங்க. நான் உன்னை உங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் விடுறேன், அழாதீங்க என்ன? எங்க அம்மா கிட்ட சீக்கிரம் என்ன கூட்டிட்டு போய் விடுங்க. அம்மாவை காணோம். அம்மா கிட்ட போகணும் நானு. சரிம்மா, அழக்கூடாது, நான் கூட்டிட்டு போய் விடுறேன் என்ன? அதுக்கு முன்னாடி அங்கிள் கேக்குற கேள்விக்கெல்லாம் கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா அம்மாவை சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சரி, எங்க அம்மா கிட்ட மட்டும் சீக்கிரம் கூட்டிட்டு போய் விடுங்க. சரிடா பட்டு, அழாதீங்க. வெளியே வந்தா அம்மா கையை பிடிச்சிட்டு கூடவே தானே இருக்கணும். இப்படி தனியா வந்ததுனால தானே இப்ப அம்மாவை தொலைக்க வேண்டியதா போச்சு. வெளியே வந்தா எப்பவும் அம்மா கையை பிடிச்சிட்டு கூடவே தான் இருக்கணும். இப்படி தனியாலாம் விட்டுட்டு வரக்கூடாது என்ன? இல்ல, எங்க அம்மா தான் ஐஸ்கிரீம் வாங்குறேன்னு என்ன வெளிய நிறுத்தி வச்சுட்டு போனாங்க. ஆனா ரொம்ப நேரமா வரவே இல்ல. பாவம், ஏதோ கூட வந்தவங்கள மிஸ் பண்ணிட்டா போல இருக்கு. அதான் யார் என்னன்னு விசாரிச்சுட்டு இருப்பாரு போல. அப்படியா? அப்படின்னா அம்மா உங்களை நிறுத்தி வச்சுட்டு கடைக்குள்ள தானே போயிருப்பாங்க. நீங்க இங்க வந்துட்டா அம்மா வந்து வெளியே தேடிட்டு இருப்பாங்களா இல்லையா? இல்ல, எங்க அம்மா ரொம்ப நேரமா வரவே இல்ல. ஒருவேளை கடையில கூட்டமா கூட இருந்திருக்கலாம்லம்மா, அதனால கூட அம்மா வர லேட் ஆகியிருக்கும். ஆனா நீங்க இப்படி வந்துட்டனால அம்மா வெளியே வந்து தேடிட்டு இருப்பாங்களா இல்லையா? சரி, உங்களை உங்க அம்மா எந்த கடையில நிறுத்தி வச்சுட்டு போனாங்க? ஐஸ்கிரீம் கடைக்கு வெளியே. அப்படியா? ஒருவேளை அம்மா வெளியே வந்திருந்தா கூட உங்களை அங்கதான் தேடிட்டு இருப்பாங்க. சரி, எந்த கடைன்னு சொல்லுங்க, நான் உங்களை கூட்டிட்டு போய் விடுறேன் என்ன? சரி, என்ன எங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் விடுங்க. அதெல்லாம் கூட்டிட்டு போய் விடலாம். ஆனா ஒரு கண்டிஷன். பாப்பாவை நான் கூட்டிட்டு போய் விடணும்னா இப்படி அழுமுஞ்சே இருக்க கூடாது. பாப்பா சிரிச்ச முஞ்சோட வந்தா நான் கூட்டிட்டு போய் விடுவேன். இப்ப இப்ப எங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் விடுவீங்களா? அதான் நீ சிரிச்சிட்டல. உங்க அம்மா எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு உங்க அம்மா கிட்ட உனக்கு கூட்டிட்டு போய் விடுறேன். நீங்க 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 ரொம்ப நல்ல நல்ல அங்கிளா இருக்கீங்க. அப்படியா? பார்த்து 5 நிமிஷம் கூட ஆகல. ஆனா பாப்பா எப்படி அதுக்குள்ள அங்கிள் நல்லவர்னு சொல்றீங்க? அது அது எங்க அம்மா சொல்லிருக்காங்க, ரோட்ல யாராவது வழி தவறி பிள்ளைங்க போயிட்டாங்கன்னா அவங்கள தூக்கிட்டு போய் நிறைய கெட்ட அங்கிள்லாம் கண்ணெல்லாம் நோண்டி வித்துருவாங்களாம். அப்ப அவங்க அம்மாலாம் ஃபீல் பண்ணுவாங்கல்ல. ஆனா நீங்க அப்படியெல்லாம் இல்லாம எங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் விடுறேன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க நல்ல அங்கிள் தானே? பரவாயில்லையே. யார் எப்படி போனா நமக்கு என்னன்னு போகாம சின்ன குழந்தை பேசுறது கூட அவ்வளவு பொறுமையா என்ன கேட்டுட்டு இருக்காரு. எப்பவும் யாரையும் அவருக்கு கஷ்டப்படுத்தி பழக்கம் இல்ல. நான் தான் தேவையில்லாம அவர் லைஃபை வீணாக்கிட்டு வந்துட்டேன். அம்மா, நீங்க இவ்வளவு ஹெல்ப் பண்றீங்கல்ல, அப்ப உங்க பேரு கூட எனக்கு தெரியல. அம்மா, உங்க பேர் என்ன? எனக்கு என்ன பேரா இருக்கும்? நீயே கண்டுபிடி பார்க்கலாம். நான் சின்ன பிள்ளைல
எனக்கு அதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியாது. நீங்களே சொல்லுங்க. ஆமல்ல அங்கிள், மறந்துட்டேன். சின்ன பிள்ளைகிட்ட போய் இவ்ளோ பெரிய கேள்வி கேட்ட எப்படி தெரியும்? என் பேரு ராஜா. ஆமா, நீங்க உங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே அங்கிள் கிட்ட. அவர் மனசுல எவ்வளோ ஏக்கம் இருந்தா அந்த குழந்தைய உட்கார வச்சு இவ்வளோ நேரமா அவர் சொல்றதெல்லாம் பொறுமையா கேட்டு ரசிச்சிட்டு இருப்பாரு. பாவி, அவர் வாழ்க்கையில நடக்கிறந்த எல்லா நல்ல காரியத்தையும் கெடுத்து அவர் வாழ்க்கையை வீணாக்கிட்டேன். அம்மா, அம்மா, எங்கம்மா போனீங்க? நீ எங்கடி போன? நான் உன்னை வெளியே தானே நிக்க வச்சுட்டு போனேன். நான் நிக்க வச்ச இடத்த விட்டு நகரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே போனேன். வந்து பார்த்தா ஆளை காணோம். அம்மா எவ்வளவு பதறி போயிட்டேன்னு தெரியுமா? பாவம், குழந்தைய திட்டாதீங்கம்மா. நீங்க ஒண்ணு போறவங்க கூடவே கூட்டிட்டு போயிருக்கணும். அவளை வெளியே நிக்க வச்சுட்டு போனதும் அம்மா ரொம்ப நேரம் வரலையேன்னு பயந்து அங்க இங்க தேட ஆரம்பிச்சிருப்பா போல இருக்கு. அழுதுட்டே வந்தா. என்னாச்சுன்னு கேட்டா அம்மாவை காணோம் அப்படின்னு சொன்னா. சரி, யாரா இருந்தாலும் குழந்தைய தேடி இங்க தானே வருவாங்கன்னு கூட உட்கார வச்சிருந்தேன். இல்ல சார், கடைக்குள்ள ரொம்பவே கூட்டமா இருந்துச்சு. அதான் வெளியே நிறுத்தி வச்சுட்டு நான் மட்டும் போயிட்டு வாங்கலான்னு போனேன். வெளியே வந்து பார்த்தா ஆளையே காணோம். பதறி போயிட்டேன். இதுவே வேற யாராவது கையில மாட்டிருந்தா என்ன ஆகிருக்கும்னு தெரியல. ரொம்பவே தேங்க்ஸ் சார். இல்லம்மா, பரவாயில்ல, இருக்கட்டும். ஆனா இதுக்கப்புறம் குழந்தைய இப்படி தனியாலாம் விட்டுட்டு போகாதீங்க. காலம் அப்படி இருக்கு. சின்ன குழந்தைங்கன்னு கூட பார்க்க மாட்டாங்க. அதனால நம்ம தான் குழந்தைய பத்திரமா பாத்துக்கணும். சரி சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். பாப்பா, வாமா போலாம். அங்கிள், நான் போயிட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வாங்க. என்ன இனி அம்மா கூட வெளியே வந்தா அம்மா விட்டு எட்டு நகரக்கூடாது என்ன? டாடா. ராஜ் அங்கிள், டாடா. பாருடா, பேரெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியே. அது சரி, நான் உன் பேர் என்னன்னு கேட்டேன், நீ சொல்லவே இல்லையே. அதெல்லாம் ஒரு வாட்டி சொன்னா நல்லா பிடிச்சுப்பா. அங்கிள், உன் பேர் என்னன்னு கேக்குறாங்க பாரு. சொல்லு அங்கிள் கிட்ட. என் பேரு வெண்பா. என்ன பேர் சொன்ன? வெண்பா. அங்கிள், நான் போயிட்டு வரேன். பை. சரிம்மா, நீ பார்த்து போயிட்டு வா. ஏய் வெண்பா. ராஜா, அம்மா. கண்கள் விளையாடி காதல் வந்தது, இதயம் களவாட துணிவு தந்தது, அழுதா கூட தீரா சுவையே காதல் தீயில் கருகும் இமையே. ராஜா, என்னப்பா இங்கே உட்காந்துருக்க? என்ன ஏதாவது வீட்டுக்கு வாங்க வந்தியோ? ஆமாக்கா, நாளைக்கு உங்க ஊர்ல சடங்கு இருக்குல்ல, அதான் அம்மாக்கு சொல்லி விட்டுருப்பாங்க போல. அம்மா முறை செய்யறதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்படியா? நாங்களும் அதுக்கு தான்ப்பா வாங்க வந்திருக்கோம். ஏன் அம்மா வரலையா? இல்ல, அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. உடம்பு முடியாதவங்கள எதுக்கு அங்கேயும் இங்கேயும் இழுத்துட்டு அலையிறதுன்னு சரி நான் மட்டும் வந்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஏன், என்னாச்சு? நேத்தி நைட்டு பேசும்போது கூட நல்லா தானே பேசிட்டு இருந்தாங்க. என்கிட்ட உடம்பு சரியில்லைன்னு ஒன்றும் சொல்லலையே. இல்ல, மூட்டு வலி அதான். அப்புறம் அந்த காலை வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு சாமான் வாங்க முடியாதுல்ல, அதான் நான் மட்டும் வந்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? அப்ப இப்போ ஒன்றும் பரவாயில்லல்ல, நல்லா தானே இருக்காங்க? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போயிட்டு தான் வந்தேன். இருந்தாலும் அங்கேயும் இங்கேயும் அலையினமேன்னு தான் கூட்டிட்டு வரல. சரிப்பா. சரி, மற்றதெல்லாம் நான் அம்மாக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன். நீங்க எப்படி பஸ்ல போறீங்களா இல்ல ஆட்டோ ஏதாவது பிடிச்சு கொடுக்கட்டுமா? இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னும் கொஞ்சம் வாங்க வேண்டியதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வாங்கி முடிச்சிட்டா பஸ்ல போய்ப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ, சரி சரி. மாமா. சரி, அப்ப நான் கிளம்புறேன். ராஜா, வெண்பா. மாமா. இல்ல, எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். வெண்பா, பாருங்கம்மா, நான் கூப்பிட்டும் மாமா என் முகத்தை கூட திரும்பி பார்க்கல.
யாருமே என்ன மன்னிக்க தயாராகவே இல்லை. அப்படியெல்லாம் இல்லைம்மா, நீயே யோசிச்சு பாரு. நடந்ததெல்லாம் என்ன சின்ன விஷயமா? எல்லாத்தையும் மறந்துட்டு உடனே பேசுறதுக்கு அதெல்லாம் கொஞ்ச நாள் ஆகும். பாட்டியா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் இருக்கவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் கொஞ்ச நாள் எடுத்துக்கும். காயம் படும் வேளை காதல் மருந்தாகும், காதல் மடி மீது உயிரும் புதிதாகும். ஹே கீர்த்தி செல்லம், சித்தியை பார்க்க வீட்டுக்கே வந்துட்டீங்களா? சிரிப்ப பாரு. அங்கிருந்து இவ்வளவு கூட்டிட்டு வர்றதுக்குள்ள எப்பா வெண்ண அடம். என்னடா செல்லம், அடம் பிடிச்சிங்களா? பாட்டி உங்களை கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அடி அடி வாங்குவ. என்ன அடம்? சித்திய பார்த்ததும் ஒன்னும் தெரியாத மாதிரி எப்படி சிரிக்கிற பாத்தியா? அக்கா எப்படிக்கா இருக்க? இருக்க நேனு. என்ன இங்க வந்தது நினைச்சாதான் இப்ப எனக்கு பயமா இருக்கு. ஏய் அங்கே நில்லடி. உள்ள வந்த காலை வெட்டிடுவேன்.